ஹலோ எவ்ரியான், வெல்கம் லெவல்ஸ் டு கிளவர். நான் உங்கள் பிரகாஷ். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான அப்டேட் தான் பார்க்க போகிறோம். அதாவது பட்டாக்கு நீங்கள் விண்ணப்பிக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக நீங்கள் விஏஓ மற்றும் சர்வேயருக்கு லஞ்சம் கேட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம என்ன செய்ய வேணும், லஞ்சம் இல்லாமல் எப்படி நம்ம டாக்குமெண்ட் வாங்கணும் அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். அது தெரிஞ்சதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் தான் நான் போடுற ஒரு பயனுள்ள வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைய காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே டிஜிட்டல் மயமாகிடுச்சு. அந்த முறையில் தமிழகத்தில் ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டும் பார்த்தீங்க அப்படின்னா ஏகபோகமாக எல்லாமே டிஜிட்டல் மயம் ஆகிடுச்சு அப்படின்னே சொல்லலாம். அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த பட்டா வாங்குறதுல மிகவும் இழுபறியாக இருந்து வந்த இந்த சூழ்நிலையில் இப்போ எல்லாமே டிஜிட்டல் மயம் பண்ணிட்டாங்க. பட் இருந்தாலும் நம்ம எதிர்பார்த்ததை விட பார்த்தீங்க அப்படின்னா இப்போ தான் லஞ்சம் அப்படிங்கிறது அதிகமாகவே தெரிய வருது. ஸோ முன்னையெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கண்டிப்பாக பட்டா வேணும் அப்படின்னா விஏஓட்டு போவோம், விஏஓட்டிருந்து அடுத்தது ஆர்ஐட்டு போவோம், ஆர்ஐட்டிருந்து தாசில்தார், இந்த மாதிரி தான் போகும். ஸோ இப்போ எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைன் மூலமாக நம்ம ஆன்லைன்லேயே பார்த்தீங்க அப்படின்னா பட்டாவுக்கு விண்ணப்பிச்சிட்டோம் அப்படிங்கிற பட்சத்தில் அல்லது பட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா விஏஓட்டு போகும் ஆன்லைன் மூலமாகவே. ஸோ விஏஓட்டு அப்படியே ஆர்ஐக்கு ஃபார்வேர்ட் ஆகும். ஆர்ஐ பார்த்தீங்க அப்படின்னா அதை வெரிஃபை பண்ணி முடிச்சுட்டு ஸோ விஏஓ என்ன கொடுத்துருக்காரோ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே ஃபார்வேர்ட் பண்ணிடுவாங்க வட்டாட்சியருக்கு. ஸோ அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா எல்லாமே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு பட்டா கொடுக்குறதா வேணாமான்னு சொல்லிட்டு ஃபைனல் டிசிஷன் அவங்க எடுப்பாங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைன் மூலமாகவே இருந்துகிட்ருக்கு. ஆஃப்லைன்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கொண்டு போயிட்டு ஸோ ஒவ்வொரு ஆஃபீஸாக நம்ம போகிற மாதிரி இருந்தது. ஆனால் இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஆன்லைன் மூலமாக வந்துருச்சு. ஸோ இந்த சூழ்நிலையில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணிடுவோம். பட் இருந்தாலும் பார்த்திங்க அப்படின்னா அதை விஏஓ பார்க்குறப்போ பார்த்துட்டு ஸோ அவங்களும் நேராக ஃபோன் பண்ணி கால் பண்ணி கூப்பிட்றாங்க. ஸோ வந்ததுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா உங்கள்கிட்ட அதிகமான இடம் இருக்குது, ஸோ நான் பட்டா வாங்கி கொடுக்குறேன், ஆனால் இதுக்கு இவ்வளோ செலவாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் தடுக்கிறதுக்கு பார்த்திங்க அப்படின்னா லஞ்ச ஒழிப்புத்துறை இந்த மாதிரிலாம் இருக்குது. பட் இருந்தாலும் பார்த்திங்க அப்படின்னா இந்த லஞ்சம் அப்படிங்கிறது ஒழியாமையே இருந்துகிட்ருக்கு. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் இதில் பார்ப்போம். ஸோ இப்போல்லாம் பார்த்திங்க அப்படின்னா வருவாய்த்துறையில் சில முக்கிய அதிகாரிகள் பார்த்திங்க அப்படின்னா பட்டா வாங்குறதுக்கோ பட்டா மாறுதல் செய்கிறதுக்கோ லஞ்சம் கேட்பதான் டெய்லியும் குற்றச்சாட்டுகள் நம்ம நியூஸில் பார்த்துட்ருக்கோம். ஸோ என்ன தான் இ-சேவை மையத்தில் போயிட்டு நம்ம விண்ணப்பித்தோம் அப்படிங்கிறனாலுமே கண்டிப்பாக இந்த வேலை அப்படிங்கிறது நமக்கு முடிஞ்ச படம் இல்லை. கிராம நிர்வாக அதிகாரியாக இருக்கட்டும், சர்வேயராக இருக்கட்டும், சப்போஸ் நீங்கள் சப்டிவிஷன் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா சர்வேயர் நம்ம லேண்டை அளந்துட்டு அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு ஒப்பீனியன் கொடுப்பாரு. ஸோ அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா கிராம நிர்வாக அலுவலர், அதுக்கப்புறம் ஆர்ஐ, இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டெப்ஸாக போகும். ஸோ நார்மலாக கிராம நிர்வாக உதவியாளர் இருப்பாங்க, அவங்க கூட பார்த்தீங்க அப்படின்னா பட்டா யார் விண்ணப்பிச்சிருக்குமோ அவங்களுக்கு கால் பண்ணி ஸோ இந்த மாதிரி பட்டா நீங்கள் விண்ணப்பிச்சிருக்கீங்க, அடுத்த ஸ்டெப் போகணும் அப்படின்னா நீங்கள் நேரில் சந்திக்கணும் அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இப்போ காலத்தில் நடந்துகிட்ருக்கு. ஸோ இப்போ எல்லா அரசு அலுவலகங்களையும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு நிலை இருந்துகிட்டே இருக்குது. சில அரசு அலுவலகங்களை பார்த்தீங்க அப்படின்னா சிலருக்கு சேவை பெறுவதற்கு கண்டிப்பாக இந்த கையூட்டு பழக்கம், அதாவது லஞ்சம் அப்படிங்கிறது இருந்து இதில் அதிகமாக பாதிக்கப்படுவது அப்படின்னு பார்த்திங்கன்னா பத்திரப்பதிவு செய்து பட்டா வாங்கும்போது அப்போ நமக்கு இந்த பிரச்சனை வருது. ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி நம்ம பட்டா வேண்டி நம்ம விண்ணப்பிக்கிறோம், அதாவது பட்டா டிரான்ஸ்ஃபருக்கு விண்ணப்பிக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக ஆன்லைன் மூலமாகவே பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்துட்டுருக்கு. அதே மாதிரி பட்டாவில் இன்வால்விங் சப்டிவிஷன் மற்றும் நாட் இன்வால்விங் சப்டிவிஷன் அப்படி இருக்குது. சப்போஸ் நம்ம இன்வால்விங் சப்டிவிஷன் பண்ணுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக பார்த்திங்க அப்படின்னா அது சர்வேயர்கிட்ட போகும், ஓகேங்களா? ஏன்னா நம்ம இடத்த அளந்து காட்டுவாங்க. அப்படி இடத்த அளந்து காட்டுறப்ப பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அப்போ வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா சர்வேயர் அல்லது விஏஓ உள்ளிட்ட அதிகாரிகள் பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட பணம் கேட்க முன் வருவாங்க. ஸோ அப்படி நம்ம யாருமே பார்த்தீங்க அப்படின்னா பணம் கொடுக்கவே வேணாம். பணம் கொடுக்குற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டாலும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வீடியோவோ அல்லது ஆடியோவோ நம்ம பதிவு செஞ்சிடலாம். ஸோ மற்றொரு நாளில் பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் தரோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாக்குறுதி நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அந்த ஆடியோவோ வீடியோவை வச்சு நேராக உங்கள் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய லஞ்ச ஒழிப்பு போலீஸில் நம்ம புகார் தெரிவிக்கலாம், சரிங்களா? ஸோ நீங்கள் அளிக்கக்கூடிய அந்த புகாரில் பார்த்தீங்க அப்படின்னா புகாரை பதிவு செய்கிறது மாவட்ட லஞ்ச ஒழிப்பு போலீஸார் தான். ஸோ ரசாயனம் தடவிய நோட்டை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கொடுப்பாங்க. இது ரியல் டைமாக நம்ம பேப்பரெல்லாம் பார்த்துருப்போம். ஸோ ஒவ்வொரு கிராம நிர்வாக அலுவலராக இருக்கட்டும் அல்லது வட்டாட்சியர் இவங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டேட்டில் இவ்வளோ வாங்கி மாட்டியிருக்காங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் ஸோ நம்ம லஞ்ச ஒழிப்புத்துறை போலீஸார்ட்டு நம்ம இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் சொன்னோம் அப்படின்னா அவங்க ரசாயனம் தடவிய நோட்டெல்லாம் கொடுப்பாங்க, சரிங்களா? அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா லஞ்சம் கேட்ட அதிகாரி, அதாவது விஏஓ கேட்டிருப்பாங்க, இல்லைன்னா சர்வேயர் அல்லது கிராம உதவியாளர் யார் கேட்டாங்களோ அந்த அதிகாரியை நம்ம இந்த மாதிரி ரசாயனம் தடவிய நோட்டை வாங்கிட்டு போலீஸார்ட்டு அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம நேரில் போய் அவங்கள மீட் பண்ணணும். நேரில் போய் மீட் பண்ணிவிட்டு ஸோ இதை நம்ம கொடுக்கணும். அப்படி கொடுக்குற அப்படிங்கிற பட்சத்தில் தான் லஞ்ச ஒழிப்பு போலீஸார் உடனடியாக கையும் காலமாக அந்த அதிகாரிகளை பிடிப்பாங்க, சரிங்களா? ஸோ இதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைச்சிருவாங்க. அவர்கள் கைதாகி சிறையில் அடைக்கப்பட்ட 24 மணி நேரத்தில் சஸ்பெண்ட் செஞ்சுருவாங்க. பின்னர் விரிவான விசாரணைக்கு பிறகு பார்த்திங்க அப்படின்னா அவர் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுப்பாங்க. எந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்காங்களோ அந்த டிபார்ட்மெண்ட் மூலமாக துறை ரீதியாக நடவடிக்கை எடுப்பாங்க.
ஸோ ஜாமீனில் வெளிவரும் அரசு ஊழியர்கள்லாம் பார்த்திங்க அப்படின்னா இந்த வழக்கை நீதிமன்றத்தில் எதிர்கொண்டு குற்றவாளி இல்லை அப்படிங்கிற நிரூபிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருப்பாங்க. சரிங்களா? ஸோ சர்டிஃபிகேட் வாங்குறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக உங்கள்கிட்ட லஞ்சம் கேட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில் இந்த மாதிரி புகார்லாம் நீங்கள் அழைச்சி நடவடிக்கை எடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ லஞ்சத்தை ஒழிக்கிறதுக்கு பார்த்திங்க அப்படின்னா நம்ம நேர்மையாக ஃபஸ்ட்டு இருக்கணும். நம்ம நேர்மையாக இருந்தோம் அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக எல்லாமே மாறும். சரிங்களா? மற்ற வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரகாஷ். பாய், டேக்கர்.